வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி இவர்களும் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு மகளிருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அறிவிப்புகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான தகுதிகளில் 3 தளர்வுகளை அரசு அறிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களை ரேஷன் அட்டை அடிப்படையில் தேர்வு செய்து மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகையை வழங்கி வருகிறது. 2023ஆம் ஆண்டு முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டை அடிப்படையில் குடும்பத்தில் இருப்பவர்களின் வருமானம் உள்ளிட்டவை கணக்கில் கொள்ளப்பட்டு தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். எனினும் பலரும் தங்களுக்கு தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூறி வந்தனர். இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்றும், இந்த திட்டத்தில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவித்தார். ஜூலை 15 முதல் நடைபெறும் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் முதலே பணம் கிடைத்துவிடும் என அரசு அறிவித்துள்ளது. இது பெண்களை இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கார் போன்ற 4 சக்கர வாகனங்களை வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காது என நிபந்தனை இருக்கிறது. இந்த நிபந்தனையை தான் அரசு தற்போது தளர்த்தி இருக்கிறது. இது தொடர்பான அரசாணையை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலர் பிரதீப் யாதவ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 3 முக்கிய தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம். மேலும் அரசு மூலமாக மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை என்றால் இந்த திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 பெற விண்ணப்பிக்கலாம். இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம். கணவரால் கைவிடப்பட்ட மற்றும் 50 வயதுக்கு மேலாகியும் திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். தற்சமயம் இந்த ஒரு அறிவிப்பை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.